வெற்றி நிச்சயம், இது வேத சத்தியம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. மனிதே வெளியேவா, உயரம் உலகேதான். முயற்சி செய்தால் சமயத்துல முதுகு தாங்கும் இமயத்தை. வணக்கம் மதுரை மச்சி நண்பர்களே. ஆர்ஓ வாட்டர் மிஷின் வந்து ஹோல்சேல் ரேட்டில் வந்து மதுரையில் டவுன் ஹால் ரோட்டில் கருணி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது கனரா பேங்க் அருகில் இந்த கருணி காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே நுழைஞ்சா கடைசி கடை வந்து இந்த இ பவர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அதற்கான ஸ்பேர் பார்ட்ஸும் வந்து ஹோல்சேல் ரேட்லேயே இங்கே கிடைக்குது. அதாவது ஒரு தனி மிஷின் உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காக வேணும்னாலும் ஹோல்சேல் ரேட்லேயே இங்கே வாங்கிக்கலாம். இல்லைன்னா ஒரு 10 மிஷின் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு மெக்கானிக்கை வந்து தேர்ந்தெடுத்து அவர் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் ஊரில் வந்து விற்க முடியும். அதற்கான சாத்தியக்கூறுகள் எப்படி, அதுக்கப்புறம் இந்த மெஷின்கள் வந்து என்னென்னலாம் இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிற விவரங்கள் வந்து இப்போ இவர் சொல்ல போகிறாரு, கேளுங்க. நம்ம கடை பேர் வந்து இ பவர். நம்ம கடை வந்து மதுரையில் டவுன் ஹால் ரோடு கர்ணி காம்ப்ளெக்ஸ். கர்ணி காம்ப்ளெக்ஸ் வந்து கனரா பேங்க் பக்கத்தில் இருக்குது. கர்ணி காம்ப்ளெக்ஸ். கர்ணி காம்ப்ளெக்ஸ்லேயே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே கடைசி கடை நம்மது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து ஆர்ஓ வாட்டர் மிஷின் வந்து விற்கிறோம். ரொம்ப சீப்பாக இருக்கும் நம்ம கடையில். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாடல் வருது. இதில் டால்ஃபின் மாடல் அண்டு இந்த மாதிரி டவர் மாடல், இந்த மாதிரி 4-5 வருது. மிஷின் வந்து நம்மக்கிட்ட வாங்கினா ரொம்ப சீப்பாக இருக்கும். நம்ம மதுரையிலையும் வந்து டெலிவரி பண்ணுறோம், வெளியூர்லேயும் டெலிவரி பண்ணுறோம். நடுவில் இருக்கிறது வந்து அக்வா ஃப்ரெஷ் டிசைர் மாடல். இது வந்து வாட்டர் லிலி மாடல். இது டால்ஃபின் மாடல். ஆமாம், இதில் டேங்க் வந்து கீழே வரும். ஓகே சார். 10 லிட்டர் பெர் ஹவர், 10 லிட்டர் ஒரு மணி நேரத்துக்கு 10 லிட்டர் வரும். இதே மாதிரி 25 லிட்டர் இருக்குது, 50 லிட்டர் மிஷின் இருக்குது. 25 லிட்டருங்கிறது டபுள் பம்பு, டபுள் மெம்பரைன். 50 லிட்டர் மிஷினும் வரும். ஒன்லி டொமஸ்டிக் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டொமஸ்டிக் டைப் மிஷின் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். சர்வீஸ் பொறுத்தளவு அரௌண்டு ஒரு 3 டிஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு சப் டீலர் மூலமாக சர்வீஸ் வந்து கொடுத்துக்குறோம். ஸோ வெளியே சென்னையில், பெங்களூர், ரொம்ப தூரமாக உள்ளவங்களுக்கும் நாங்கள் மிஷின் அனுப்புகிறோம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து இப்போ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மிஷின் வாங்கிட்டோம்னா இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறது? இன்ஸ்டலேஷன் வந்து நான் மெக்கானிக் வந்து உங்களுக்கு நம்பர் கொடுத்துருவேன். அவங்களுக்கு நீங்கள் வந்து சார்ஜஸ் கொடுத்தா அவங்க வந்து ஸ்பாட்டில் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுக்கு தனி சார்ஜ் பண்ணணும்? அவங்களுக்கு தனி சார்ஜ் நீங்கள் கொடுக்கணும். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து வெளியே வந்து அரௌண்டு 500 ருபீஸ் வரைக்கும் கேட்குறாங்க. அது தூரம் பொறுத்தது. லோக்கல்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. வெளியூர்னால் அந்த பஸ் சார்ஜ் அதெல்லாம் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது வாங்கி வந்து இது ஒரு பொன்னான வாய்ப்பு. என்ன செய்யணும், வாழ்க்கையில் என்ன செய்யணும், எப்படி சம்பாதிக்கணும் என்று தெரியாத மக்களுக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா நான் ஹெல்ப் பண்ண ரெடியாக இருக்கேன். இந்த மிஷினை வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி நீங்கள் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும். நிறைய மிஷின்கள் வந்து ரிப்பேர் பண்ணி செயலில் வர வாய்ப்பு உள்ளது. வாங்கி விற்கலாமா? அந்த மாதிரி தொழில் பண்ணலாமா? நல்லா வாங்கி விற்கலாம் சார். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா? எப்படி, என்ன ரேட்டு, அவங்களுக்கு வருமானம் வர்ற மாதிரி, லாபம் வர்ற மாதிரி பண்ணுவீங்களா? வருமானம் வர்ற மாதிரி, அதாவது ரீசெல்லர்ஸ்க்கு வருமானம் வர்ற மாதிரி தான் நான் வந்து ஒர்க் பண்ணுறேன் என்னோடய பிஸ்னஸில். நானாக டைரெக்டாக கஸ்டமர்கிட்ட போய் நானே எல்லாம் ஃபுல் ரேட்டு நான் சார்ஜ் பண்ணுறது இல்லை. நீங்கள் ரீட்டைல் வீட்டுகளில் போய் பண்ணுறது இல்லை? நான் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வந்து மெக்கானிக்ஸ்க்கு தான் வந்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அளிக்கிறேன். அதாவது இது வாங்கி விற்கணும்னா கூட கொஞ்சம் மெக்கானிக்ஸ் தெரியணும். வாங்கி விற்கிறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும். பட் இதில் வந்து ஆர்ஓ வாட்டர் சிஸ்டத்தில் வந்து அவ்வளோ பெரிய டெக்னிக்கல் சங்கதிகள்லாம் ஒன்றும் இல்லை. வென் கம்பேரிங் அந்த டெலிவிஷனு, அந்த மாதிரி எல்இடி டிவி,
எலக்ட்ரானிக் ஐட்டம் ரிப்பேர் பண்ணுற அளவுக்கெல்லாம் ட்ரைனிங்லாம் இதுக்கு தேவையில்லை. ஒரு 2 தடவை கழட்டி மாட்டினாலே உங்களுக்கு விளங்கிடும். ஸோ யூ கேன் நீங்கள் நீட்டாக நீங்கள் வந்து ஃபில்டர்லாம் நீங்கள் உங்கள் கைப்படையே மாற்றிடலாம். தொழில் வாய்ப்பு நல்ல பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல தொழில் வாய்ப்பு. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. வழிமுறைகள் நான் கைட் பண்ணுவேன். நான் எவ்வளோ பேருக்கு பண்ணியிருக்கேன் 5 வருஷமாக. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் என்னால் பயனடைஞ்சிருக்காங்க. அதெல்லாம் நான் வெளியே சொல்கிறதுக்கு இல்லை சார். இப்போ இந்த மிஷின் பொறுத்தளவு எப்படின்னா, இது வந்து டொமஸ்டிக் ஆர்ஓ வாட்டர்னு சொன்னேன். இதில் வந்து உங்களுக்கு இனிஷியலாக வந்து இந்த ஸ்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை குவார்ட்டர்லி வந்து நீங்கள் வந்து அது சேஞ்ச் பண்ணணும். மற்றபடி என்ன இருக்குன்னா, இதில் கார்பன் ஃபில்டர்ஸ் இருக்குது. அது வந்து ஒரு 8 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். அந்த ஸ்பாஞ்சு வந்து அடிக்கடி உங்களுக்கு அழுக்காயிரும். ஸோ நீங்கள் உங்கள் ஏரியா தண்ணி ஊற்று வர்றது பொறுத்து, தண்ணி ரொம்ப உப்பு அதிகமாக இருந்தால் அடிக்கடி ஸ்பாஞ்சு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தால் உங்களுக்கு வந்து மிஷின் வந்து பாதுகாப்பாக இருக்கும். ப்ளஸ் கார்பன் ஃபில்டர் வந்து தண்ணியோட டேஸ்ட் வந்து கம்மியாகும்போது நீங்கள் அந்த கார்பன் ஃபில்டர்லாம் கொஞ்சம் மாற்றிக்கலாம். அப்புறம் மெம்பரைன்ங்கிறது வந்து உள்ள ஒரு மெயின், அதுதான் இந்த மிஷினில் வந்து த பிரெயின் ஆஃப் த சிஸ்டம். அந்த மெம்பரைன் வந்து நீங்கள் ஒரு 5000 லிட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் ஆவரேஜாக. அது வந்து ஒரு யூசேஜ் பொறுத்து ஒரு ஆவரேஜ் ஃபேமிலிக்கு ஒரு 1-1.25 வருஷம் வரைக்கும் வந்துடும், ஒரு 4 பேர் 5 பேர் உள்ள வீட்டில். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அவ்வளோவா நீங்கள் இப்போ வீட்டில் தண்ணி கொஞ்சம் நல்ல தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோவா போக வாய்ப்பு இல்லை. காலையில் ஒரு 2 மணி நேரமோ ஈவினிங் 2 மணி நேரம் நீங்கள் இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் வந்து இந்த மிஷின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. மற்றபடி இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் கூட நம்ம கடையில் கிடைக்கிது. மொத்தமாக விற்கிறனால ரேட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும். மற்ற கடைகளில் வாங்கிறத விட நான் வந்து ரொம்ப சீப்பாக தர்றேன். இந்த ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களும் நம் கடைகளில் கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணி நான் உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் வாங்கி செல்லலாம். ஸோ ஆர்ஓ வாட்டர் சிஸ்டம் தவிர நம்மக்கிட்ட பேட்ரி அண்ட் இன்வெர்ட்டர் கூட நாங்கள் மொத்தமாக விற்கிறோம். மைக்ரோடெக்கு இது பார்த்திங்கன்னா நம்ம அந்த கம்பெனி கால்டு ஒக்கையா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அதில் வந்து மைக்ரோடெக் பேட்ரி டிஜி பவர்னு ஒரு மாடல் இருக்குது. ஸோ இந்த பேட்ரிலாம் நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோம். 6 பேட்ரி 10 பேட்ரின்னு. நீங்கள் சிங்கிளாக வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வெளியூருங்களுக்கும் அனுப்புகிறோம். எது சார்? இது வந்து ஓப்பன் டைப்பு ஆர்ஓ சிஸ்டம்னு சொல்கிறது. ஓல்டு டைப்பு, ஓல்ட் இஸ் கோல்டு. இது எப்படின்னா கீழே 3 ஃபில்டரும் மேலே 2 ஃபில்டரும் வரும். இதுவும் வந்து ஒரு நல்ல டைப் ஆஃப் ஆர்ஓ. இது ரொம்ப வெரி சீப்பஸ்ட் ஆர்ஓ இது சார். ஆர்ஓ வாட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ்னால் இப்போ நம்ம வந்து நாங்களே இது வந்து இந்த மிஷின் வந்து அசம்பிள் பண்ணுறோம். இதில் ஸ்பேர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சு ஃபில்டர்னு ஸ்பன் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பன் ஃபில்டர் வந்து நீங்கள் குவார்ட்டர்லி, அதாவது 3 மாதத்துக்கு ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கிற மிஷினுக்கு வந்து இது கண்டிப்பான முறையில் நீங்கள் இது மாற்றணும். அழுக்கு எல்லாம் வந்து இது ஃபஸ்ட்டு ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அழுக்கு எல்லாம் டேங்க்கில் இருக்கிற தண்ணி அந்த மிஷினுக்கு போகிறதுக்கு முன்னாடி மண்ணை வடிகட்டி இந்த அழுக்கெல்லாம் உறிஞ்சிக்கிற ஃபில்டர் தான் ஸ்பன்னு ஃபில்டர். இது வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றினா மிஷின் வந்து சேஃபாக நல்லபடியாக வேலை செய்யும். அது கூட வந்து ஆன்டிஸ்கேலண்ட் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் ஒரு 4 பீஸு 3 பீஸுன்னு கொஞ்சம் போட்டுக்கலாம். இஃப் த வாட்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப உப்பு தண்ணியாக இருந்தால் கொஞ்சம் 2-3 பீஸ் கூட போட்டுக்கலாம். நல்ல தண்ணியாக இருந்தால் போடக்கூட அவசியம் இல்லை. இல்லை ஒரு 1-2 பால் போடுறது தான் தப்பு இல்லை. என்ன பால் இது? இது வந்து ஆன்டிஸ்கேலண்ட் பால்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பன்னை வந்து பழைய ஸ்பன்னை நீக்கி
நல்லா சுத்தபத்தமாக அந்த ஹவுசிங், அந்த பிளாஸ்டிக் ஹவுசிங் வந்து நல்லா கழுவி இந்த ஸ்பன் வந்து உட்கார வைக்கணும். அதுக்குள்ளே வந்து இந்த பால் போடுவாங்க. இது வந்து 3 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பான முறையில் செஞ்சால் மிஷின் வந்து நல்லபடியாக வேலை செய்யும். நம்ம சுகாதாரத்துக்கு நல்லது. 2 வந்து மற்ற ஸ்பேர் பார்ட்ஸ்னால் இந்த கேட் வால்வு, நம்ம கிச்சனில் வந்து பாத்திரம் வளர்க்குறோம், அது அந்த குழாய் பக்கத்தில் தான் இந்த மிஷின் வந்து நார்மலாக எல்லா வீட்லேயும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த குழாயில் வர்ற வால்வு, அதனோட ஜாயிண்ட்டு கப்ளிங்கு, அப்புறம் இது வந்து உள்ள மிஷினுக்குள்ளே இருக்கும், சில மிஷினில் வெளியே இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ளோ ரெஸ்ட்ரிக்டர்னும்பாங்க. அப்புறம் வந்து இந்த கார்பன் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க, செடிமெண்ட்டு, இதெல்லாம் வந்து ஒரு 6 to 10 மாதத்துக்குள்ளே நீங்கள் மாற்றணும். இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மிஷினில் வந்து தண்ணியோட குவாலிட்டி வந்து டேஸ்ட்டு கம்மியாகும்போது நீங்கள் இந்த மாதிரி கார்பன்லாம் அடிக்கடி மாற்றணும். அப்போ தான் தண்ணி வந்து சுகாதாரமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் அப்படியே போட்டு வைக்கக்கூடாது, அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல. இதெல்லாம் மலிவான விலையில் நம்ம கடையில் கிடைக்குது. அப்புறம் மெயின் ஐட்டம்னு பார்த்திங்கன்னா பம்பு, மெமரைனு, அந்த மாதிரி ஐட்டம் தான். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வர்ற பம்பெல்லாம் நாங்கள்லாம் வெரி லோக்கல் பம்பெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நல்ல ஃப்ளோ, கெம்ஃப்ளோ அந்த மாதிரி பம்பு தான் நம்ம மிஷினில் ஆட் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் மெமரைன் கூட 2 டைப்பாக இருக்குது, மீடியம் அண்டு ஹை டிடிஎஸ் மெமரைன், ஒட்டாயோ, எல்டிசி, வான்ட்ரான், இந்த மாதிரி மற்ற மெமரைன்லாம் எவ்வளோ பேர் போட்டு வருது. நாங்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கறதில்ல. நம்மளோட நல்ல டெக்னிக்கலில் சிறந்த கம்பெனிக்காரங்க ரெக்கமெண்ட் பண்ணுற மெமரைனு, அதாவது நாங்கள் இது எப்படி நம்ம மெமரைன் கொடுக்குறோம்னா, 4 பேர் 4 மெக்கானிக்கிட்ட கொடுத்து நல்லபடியாக இருக்குது, 4 இடத்துல நல்லபடியாக ஒர்க் பண்ணுது, அந்த மாதிரி ஃபீட்பேக் வந்த பிறகு தான் நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கி இது 4 பேருக்கு கொடுக்குறோம். ஸோ அதை ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய பேரில் வந்து மெமரைன் வருது. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப நாளாக வான்ட்ரான் மெமரைனு, இந்த வட்டையோ, இந்த மாதிரி மெமரைன்லாம் நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு, இதெல்லாம் விற்கிறோம். மற்ற மெமரைன் எதுவும் நாங்கள் வச்சுக்கல, எதுவும் விற்கலை. நானும் வந்தால் இல்லைன்னு சொல்லிடுறது, எதுவும் நம்ம கொடுக்குறதில்ல. ஏன்னா மெமரைன் வந்து இட்ஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் திங். மெமரைனும் பம்பும் இதுதான் வந்து பெரிய காஸ்ட்லி அண்டு நல்லபடியாக மோட்டர் இருந்தால் மிஷின் வந்து 1 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஓடும். அப்புறம் அக்சசரிஸ்னு பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் நம்ம கடையில் கிடைக்கும். லைக் எல்போ ஐட்டமு, டீ கனெக்டர், அந்த கேபிள் ஜாயிண்டரு, கேபிளு, டியூப்புன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் நீங்கள் உதிரியாகவும் வாங்கிக்கலாம். 50 மீட்டர், 100 மீட்டரு, 300 மீட்டர் வடிவத்துலலாம் கிடைக்குது. அப்புறம் பவர் சப்ளை, ஏதாவது வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனால் உங்களுக்கு வந்து பவர் சப்ளை ஆயிடுச்சுன்னா அதுவும் பவர் சப்ளை கிடைக்கும். சொல்நாய்டு வால்வுன்னு சொல்லுவாங்க, எஸ்எல்எக்ஸ்னு நல்ல கம்பெனி ஐட்டம்லாம் வருது. கார்பன் ஃபில்டர்ஸு, ஸ்பாஞ்சு ஃபில்டர்ஸு, 20 இன்ச்சு பெரிய சைஸு, ஜிடிஓ கார்பன், ஜிஎஸ்சி கார்பன், 20 இன்ச்சு ஸ்பன்னு, இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் பேசிக் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம கடையில் வச்சுருக்கோம். ப்ளஸ் இந்த ஸ்பாஞ்சு ஹவுசிங் திறக்கிற கீஸு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு உபயோகம் செய்யலாம். இது வந்து நம்ம வந்து ஹோல்சேல் பண்ணுறோம். நீங்கள் வந்து வாங்கி இது உங்கள் கடையில் வச்சு விற்கலாம், அல்லது நாங்கள் மொத்தமாக கூட 100 பீஸு, 200, 500, 1000ன்னு இந்த மாதிரி மொத்தமாக கூட கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் கிஃப்டாகவும் கொடுக்கலாம். அதாவது சில விசேஷங்களில் வந்து தட்டு, சின்ன டம்ளர்லாம் கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாட்டில்லாம் கொடுத்தாங்கன்னா நிறைய பேர் பயணத்தின் போது யூஸ் பண்ணலாம். ஜென்ட்ஸ் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு, காலேஜ் போகிற பசங்க நம்ம ஷோல்டர் பேக்லேயே இதெல்லாம் தண்ணி பிடிச்சி
வச்சுட்டு போயிடலாம். இது வந்து ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கிது. 100 ரூபா முதல் 150 155 ரூபாய்க்குள்ளே நம்மளுக்கு வந்து நாங்கள் ஹோல்சேல் விலைக்கு விற்கிறோம். இதெல்லாம் வந்து 1 லிட்டரு, இது 1/2 லிட்டரு, இது வந்து ஒரு 800 850 ml. இந்த மாதிரி ரெண்டு கலர், 2-3 கலரில், கோல்டு கலர்லேயும் வரும். இது வெளியே வாங்கினா வந்து கொஞ்சம் கூட தான் வரும். அது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கடைக்காரங்க வந்து எப்படி வாங்கி விற்கிறாங்கன்னு அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து மொத்தமாக விற்கிறனால நம்ம வந்து இந்த ரேட்டு நம்மளால் கொடுக்க முடியுது. இது வேத சத்தியம். உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி.